மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை குணமாக்கக்கூடியது, முக்கியமாக நம்மளுடைய சீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்மளுடைய அகத்தை சீராக வைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் சீரகம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய உணவுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன வயிற்று வலியா, இல்ல அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்கா, அல்சர் இருக்கா, சீரக பொடி சாப்பிட்டா சரியாயிடும். பரவலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா சீரக தண்ணீர் குடிக்கிறது. எப்படி வெந்தயம் எல்லாரும் நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சீரகமும் பல பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நோயாக இருக்கட்டுமே, சுகரா, பிபியா, அல்சர் இருக்கா, குழந்தையின்மை பிரச்சனையா, இல்ல நமக்கு வாயில ஏற்படக்கூடிய ஹலிடோஸ், வாய் துர்நாற்றம் இருக்கா, இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்ல ஆண்மை குறைபாடா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையா, எல்லா மருந்துகள்லயுமே சீரகம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா கண்டிப்பா இருக்கும். இந்த சீரகத்தை கற்ப மருந்தாகவும் சரி, அரிஷ்டமாகவும் சரி, இல்ல சூரணமாகவும் லேகியமாகவும் நிறைய ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ல நம்ம சீரகம் பயன்படுத்துறோம். ரொம்ப சிம்பிளா இந்த சீரகத்தோட மருத்துவ பலனை நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, சீரக தண்ணீர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த சீரக தண்ணீர் எப்படிங்க ரெடி பண்ணணும்? ஒரு 2 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம போட்டுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகம் நம்ம போட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணீர் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா போதும். தட்டு போட்டு மூடிட்டு இந்த தண்ணீரை தாங்க நம்ம அன்றைய தினம் முழுவதும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது, தொடர்ந்து இந்த சீரக தண்ணியே குடிக்கும் பொழுது உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குது, எளிமையாக சீரண சக்தி நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், வாயில புண்ணு இருக்கு, இது நமக்கு சரியாகும். உடல் உஷ்ணம் தனிய ஆரம்பிக்குது. சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களும் முக்கியமாக பிபியை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை. ரொம்ப சிம்பிளா பிபியை கண்ட்ரோல் பண்ணோம்னா சீரகம் கையில இருந்தா போதும். அதை வைத்து 2-3 மருந்துகளை நம்ம உள்ள எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, முக்கியமா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, மலச்சிக்கலை போக்குவதற்கு சீரக தண்ணீர் நமக்கு பல வகைகள்ல பயன்படுது. இன்றைய காலகட்டத்துல இந்த அவசரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன? இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, சீரகம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்ம இதயத்திற்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, நம்மளுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குது. இதுவே நமக்கு இல்லைங்க, இந்த சீரக தண்ணீர் குடிக்க முடியல, இதுக்கு ஆப்ஷனலா வேற ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இல்லைங்க, ஆபீஸ் போறேன், கொண்டு போக முடியல, வீட்டுல தினமும் இது பண்ண முடியல, சிம்பிளா இதற்கு ஏதாவது மருந்து நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு. இப்போ நமக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சிலருக்கு டியோடினல் அல்சர் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ், அதாவது நம்மளுடைய உணவு சிறுகுடலை நோக்கி போகும்பொழுது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நமக்கு குடல் பகுதியில, முதல் பகுதியில டியோடினத்துல சிலருக்கு அல்சர் இருக்கும். அதே மாதிரி வாய் பகுதியில புண்கள் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு. இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சீரகம் பயன்படுது இல்லையா? இதற்கு மாற்றாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சீரகம், நெல்லிக்காய் சேர்ந்த ஒரு மருந்து, கடுக்காய் சேர்ந்து, 3ம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. இது பாவன கடுக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாவன கடுக்காய் ஸ்பெஷல் என்ன, நீங்க கடையில போயிட்டு சித்தா பார்மசில பாவன கடுக்காய் கொடுங்க, மாத்திரையாவும் இருக்கு. பாவன கடுக்காய் மாத்திரைகளை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த மாத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னா, குழந்தைகள் ரொம்ப விரும்பிய சாப்பிடுவாங்க, நல்ல புளிப்பு சுவை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது 2 மாத்திரை அளவு நம்ம எடுத்துக்கணும். 2 மாத்திரை வாயில போட்டு நம்ம எச்சிலோட கலந்து, உமிழ்நீரோட கலந்து சியூ பண்ணி நம்ம விழுங்கிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி விழுங்கிக்கிட்டே வரும்போது வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனை, வாயில இருக்கக்கூடிய அல்சர், பேசும்போது ஒரு பேட் ஸ்மெல் வருது, மலச்சிக்கல் தொந்தரவு, இது எல்லாத்துக்குமே இந்த பாவன கடுக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது எப்படின்னா, இந்த நெல்லிக்காய் சாறு எடுத்து கடுக்காய் மற்றும் சீரக பொடி இதுல கலந்து செய்யக்கூடிய ஒரு மருந்து.
திரும்ப திரும்ப ஒரு 3-4 முறை பாவனை செய்து செய்து நம்ம பயன்படுத்துறதுனால பாவனை கடுக்காய் அப்படின்ற பெயர் வந்துச்சு. இது நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால ஸ்பெஷலா நமக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை என்னன்னு பார்த்தோம்னா பிளட் பிரஷர் குறையிறது. இப்ப இந்த பிபி குறைவதற்கு நம்ம சீரக தண்ணீரை பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இல்லைங்க சீரக தண்ணீர் குடிக்க முடியல, அதற்கு இணையான இன்னொரு வழிமுறை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைச்சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து. அசைச்சூரணம் அப்படின்னு சொல்றது சீரகத்தை முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. இத நம்ம பவுடர் ஃபார்ம்ல வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக பிளட் பிரஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த அசைச்சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துல சீரகம் தான் முதன்மையானது, இந்த மூலிகை தான் முதன்மையானது அப்படின்னு சொன்னேன். இதனோட குறைந்த அளவில் மற்ற மூலிகைகள் நமக்கு சேருது. ஏலக்காய், கிராம்பு, அதிமதுரம், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடியதுதான் அசைச்சூரணம். இதுல சிறிதளவுக்கு நமக்கு சீனா கற்கண்டும் இதுல சேர்த்திருப்பாங்க. அப்போ அந்த அல்சருக்கோ இல்ல வயிறு தொடர்பான பிரச்சனைகளோ சரி செய்யறதுக்கு அசைச்சூரணம் மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு இந்த உடல் எடை குறைப்பதற்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கு, பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு உடலில் இருந்து கரைந்து வெளியேறுவதற்கும் நமக்கு சீரக தண்ணீர் நம்ம குடிக்கலாம்னு சொன்னேன். இதற்கு மாற்றாக வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம்னா நத்தைச்சூரி சூரணம் பயன்படுத்தலாம். இது ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். நத்தைச்சூரி சூரணம் நம்ம பவுடர் மாதிரியோ கஷாயம் மாதிரியோ பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ஆகிறது, நல்லாவே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். தொடர்ந்து நம்ம இது எல்லாமே பயன்படுத்த இந்த சீரக குடிநீர் குடிக்கிறதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை நம்மளால சீரக குடிநீர் குடிக்க முடியலன்னா முக்கியமான ஒரு 3 மருந்துகள், சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய 3 மருந்துகளை பத்தியும் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.